டேய் என்னடா இங்க பிரச்சனை? அண்ணா அந்த பொண்ணுகிட்ட போனை கேட்டா தரவே மாட்டேங்குதுண்ணா. அதுவும் இல்லாம ஏதோ உங்களை ஸ்பெஷலா பார்க்கணுமா, பார்த்தாதான் போனை கொடுப்பாங்களாம். உங்ககிட்ட மட்டும் ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்லி ஓவரா சீன் போடுதுண்ணா. போடா லூசு, ஒரு வேலையை கூட உருப்படியா செய்யாத. போனை கொடுக்கலன்னா போட்டு தள்ளிட்டு எடுத்துட்டு வர வேண்டியதுன்னு. நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் உன் மேனேஜரை சுட்டு தள்ளிட்டு வந்த. அதே மாதிரி ஒன்னையும் சுட்டு தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் போனை கொடுத்துருங்க. இல்ல அடுத்து நான் கேக்குற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ஹே, என்ன உன்னோட ஓவர் ஆக்டிங்க என்கிட்டயே காட்டுறியா? நான் மத்தவங்க கிட்ட தானே உன்னை பெர்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஆனா நீ என்னடானா நீ என்கிட்டயே பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. நான் உன்னை கேக்குறேன், நீங்கள என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை பசுபதி தானே அனுப்பியிருக்கான். இந்த கம்பெனி ஹைஜாக் பண்ணி பணத்தை எடுத்து என்கிட்ட குடுக்கிற வரைக்கும் தான் உன்னோட வேலை. வேணும்னா நான் அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்புறம் இது என்னோட அத்தை. இவங்களுக்கும் நம்மளோட எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி பக்கத்துல நிக்கிறது சந்தோஷ். இங்க நிக்கிற அத்தையோட பையன். ஆக்சுவலா நம்மளோட டோட்டல் பிளான் எல்லாமே இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நீ சிவா கிட்டையும் சக்தி கிட்டையும் மத்தவங்க கிட்ட மட்டும் உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டினாலே போதும். இங்க இருக்கிறவங்க முன்னாடி சீரியஸா நடிச்சாலே போதும். சரியா? நல்லா வாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்க. யார் அந்த பசுபதி புறம்போக்கு? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போனை கேட்டா போனை கொடுக்க வேண்டியதானே?